ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி 7th ஜனவரி. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டோட ப்ரீ அனலிசிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே செல்லிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர்னு இருக்கும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுறது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, அது சப்போர்ட்டுன்றது நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும் செல்லிங்க்கு. ஸோ செல்லிங்க்கான டார்கெட்னு 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 23,500. ஸோ 23,450 to 500 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டில் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிடுச்சுனாக்கா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு பிரேக் வரும்போது போனோம்னாக்கா நமக்கு செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் 23,450 to 500 அந்த ரேஞ்சில் பையிங் முடிஞ்சு திருப்பி செல்லிங் கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்ன்றது 300, ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் நார்மலாக கிடைக்கும். ஸோ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1 ஹவர் பார்ப்போம். 1 ஹவர்லேயும் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதால 1 ஹவரோட நியர்பை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ரேஞ்சில் இருக்குது அதுவும். ஸோ அந்த ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 23,500லேருந்து 23,470. ஸோ 23,530லேருந்து 470 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வந்து மறுபடியும் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் பிரேக் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த 23,300ன்றது கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கன்ஃபார்ம் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல ட்ரேடு கிடைக்கும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்றதை நான் என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு நேற்று ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து திருப்பியும் அகைன் அண்ட் செல் பண்ணிகிட்ருக்கு. செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தின்னு ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷரு அந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக செல் ஆகுதா இல்லைனாக்கா டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல் ஆகுதுன்றது இன்றைக்கி மார்க்கெட்டில் லைவில் தெரியும். ஸோ இன்றைக்கி நேற்று நடந்தது வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 23,700. ஸோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகலை, பெரிய லெவலில் சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆகலை. கண்டினியூஸ் செல்லிங்னால் இப்போதைக்கு செல்லிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ராப்பரான சப்போர்ட்ஸை நோட் பண்ணுறது சப்போர்ட்ஸை நோட் பண்ணோம்னாக்கா நம்ம அன்வான்டான இடத்துல போய் செல்லிங் பண்ண தேவையில்லை, ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல்.